புதிய மாற்றம் நம்முடைய தலைப்பு இன்றைக்கு. ஒரு புதிய மாற்றம். நீ மனம் திரும்பினா போதும், ஒரு புது மாற்றம், ஒரு புது உலகம், ஒரு புது வாழ்க்கை, பரலோகமே உனக்கு காத்திருக்கிறது. நீ உன் மனம் மாற்றம் வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன மன மாற்றம், இது நான் செய்கிறது சரியில்லை, நான் இப்படி செய்யணும், தேவன் என்ன விரும்புகிறாரோ நான் அப்படி வாழணும், நான் விரும்பினதை இது வரைக்கும் செஞ்சேன், என் மனசும் என் மாம்சமும் விரும்பினது தான் நான் செஞ்சேன், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்து முடிக்கணும்னு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நான் செய்து முடிக்க நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை. உணர்ச்சிகள் கொஞ்ச நேரம், அதனால தான் நான் அதிகமாக உணர்ச்சியை நான் தூண்டி விடலை. நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப அல்லையிலேயே கூட சொல்லலை. ஒரு செய்தி ஒரு அலையிலேயே கூட சொல்லாமல் கடைசியாக ஒரு அலையிலேயே சொன்னேன். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் உணர்ச்சியை நான் தோண்ட விடலை. உங்கள் ஆவி எழும்பணும். ஆவியானவர் நம்முடைய ஆவியில் தான் கிரியை செய்கிறார். ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா மாற்றம் நிகழாமல் இருக்கவே முடியாது. அந்த மாற்றத்தை நான் என்னில் பார்க்குறேன். நான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையில் சொல்ல போனால் இந்த 20 நாட்களில் நான் வெளியில் இருக்கிற பெரிய கடை, அன்னன்னைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குது. 4 நாள் மழை பெய்யும் போது பரவாயில்லப்பா, இன்னைக்கு கூலி குடிக்க வேண்டியதில்லை, கையில் காசு இல்லை, கர்த்தர் மழையை கொடுத்துருக்கிறாரு, பெயிண்ட்டு பொறுமையாக அடிச்சுக்கலாம். நான் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு வர பணம், எனக்கு ஒரு காணிக்கை, அது நான் இதை வச்சு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், காணக்கூடிய அளவில் பெரிய மாற்றம் கொண்டு வந்தேன் அப்படி இல்லை. ஆனால் காணக்கூடாமல் ஒரு மாற்றம் எனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. வர வருஷத்தில் அதை பார்ப்பீங்க. வரப்போகிற நாட்களில் இன்னொரு ரியாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு உலகத்துக்குள்ளே, இன்னொரு மாற்றத்துக்குள்ளே நான் மாறுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் மாறுவேன். நான் 2025 எனக்கு வித்தியாசமாக இருக்க போகுது. ஒரு புது உலகத்தை நாம் படைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென்? உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. கவனிங்க, நம்முடைய ஆவிக்குள்ள ஒரு மாற்றம் வர்றது, அதை திரியும் போது தான் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு மாற்றம். நம்முடைய எண்ணம், நம்முடைய சித்தம், நம்முடைய யோசனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சித்தம், நம்முடைய யோசனை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய திட்டம், நம்முடைய இயக்கம், நம்முடைய நிறைவு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை, இதெல்லாம் மாற துவங்குது. மனம் போல தான் சரீரம் கேட்கும். மனம் ஒன்று சொல்லும்போது வாய் அதை சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த சரீரம் அதுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியும். அப்போ ஆவிக்குரிய ஒரு மனிதன், இன்றைக்கி நான் கொடுக்கறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனாலும் எழுதிக்கிங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை வெளியில் நடக்கிற அடையாளங்கள் இல்லை, உள்ள ஆவிக்குள்ள நடக்கிற மாற்றம். என்னுடைய 21 வயசில் இந்த மாற்றம் நடந்தது. என்னுடைய 65 வயசிலும் இந்த மாற்றம் தொடர்ந்து ஓடுது. என் இறுதி வரைக்கும் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக தான் வாழணும்னு விரும்புகிறேன். நான் இப்படி கட்டி, இந்த வீடு கட்டி வாழணும், இந்த பைக் வாங்கணும், இந்த காரு வாங்கணும், இவ்வளோ நிலம் வாங்கணும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிவு அழிவு. ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்ந்து காட்டினார். 2000 வருஷமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என் இயேசு இருக்கிறார். ஆவிக்குரிய மனிதன். ஆவியானவருக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை. அதுதான் பாவ மனிதன். ஆவியானவரை தவிர என் உள்ளத்தில் வேறு இடமே இல்லை. அதுதான் ஆவிக்குரிய மனிதன்.
என்னோடு கூட தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பாவம் செய்த மனிதனுடைய, ஆதாமனுடைய அந்த ஆத்துமா செத்து போனது. நம்ம நினைக்கிறோம் அவன் சாவல. இல்லை இல்லை, ஆத்துமா செத்து போய் பாவம் செய்கிற மனிதன் இந்த உலகத்தில் வாழவே இல்லை. தேவனுடைய பார்வையில் அவன் நல்லாவே என்ன பண்ணலை, வாழலை. நிறைய பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள்னு வாங்க, உங்கள் மைண்ட் வெஜிடபிள் ஆயிடுச்சு அப்படின்னா வெஜிடபிள் மாதிரி வளருவாங்க, மண்ணில் படம் வளருவாங்க. ஆனால் என்ன இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது, முழு வளர்ச்சி இருக்காது. மூளை வளர்ச்சியும் இருக்காது, முழு வளர்ச்சியும் இருக்காது. ஆத்துமாவில் பாவம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கை சொல்லுங்க, செத்து போன வாழ்க்கை, நிறைவான வளர்ச்சிக்குள்ள வரல. கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கறத உங்கள்ட்ட சொல்லிட்டா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு நிதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய அறிவையும் என்னுடைய புத்தியும் என்னுடைய நிதானத்தையும் நான் பயன்படுத்தலை. எனக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் யோசேப்பின் குமாரன் தானே, வேத எழுத்துக்கள் இப்படி பேசுறாரு, அற்புதங்கள் போனா இவ்வளோ நேரம் நடக்குது. இவர் பேசுற மாதிரி யாருமே என்ன பண்ணதில்லை, பேசினதில்லை. உலகமே அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுது, போகுது. ஞானம், கர்த்தர் சித்தமான ஞானம் என்கிற வார்த்தையை வச்சு பல வாரங்கள் நடத்துவேன் நம்புகிறேன். ஞானம் என்ற ஒரு தலைப்பில் மாற்றம். நம்ம இன்னும் ஞானமாக வாழ ஆரம்பிக்கல. ரைட்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நமக்கு கிடைச்ச அறிவில், நமக்கு கிடைச்ச உணர்ச்சியில், நம்முடைய சித்தத்தில் வாழ்ந்துட்டோம். இன்னும் ஞானம் நம்ம கொடுக்கப்பட்டதில் நம்ம வாழவே இல்லை. கர்த்தர் தமது ஞானத்தினால தான் உலகத்தை படைத்தார். இந்த உலகம் இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது காரணம், இந்த உலகம் சர்வ சிருஷ்டிகளும் இயங்கி கொண்டிருக்க காரணம் கர்த்தருடைய ஞானம். தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள வருமானா ஒரு உலகத்தை சிருஷ்டிப்பீங்க. உங்க உலகம் வேற மாதிரி இருக்கும். உங்க உலகம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். 84 வயசு வரைக்கும் பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாளுக்கு அவர் ஒரு புதிய உலகம். எவ்வளோ பேர் அவளை தீட்டுப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு போகிற இடம் அது. ஒரு பப்ளிக் பிளேஸில் தான் படுத்தா, பப்ளிக் பிளேஸில் தான் வாழ்ந்தா, பப்ளிக் பிளேஸில் தான் ஒரு துணியை கட்டிட்டு தான் உடுத்திருப்பா, பப்ளிக் பிளேஸில் தான் படுத்தா. அந்த 84 17 வயசில் புருஷன் இறந்துருக்கலாம். ஒரு 24 ஒரு 7 வருஷம் வாழ்ந்தா. 24 வயசில் அவள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நாங்கள் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வாழ்க்கை ஆரம்பித்தா. ரட்சணியத்தை கண்களால் கண்டா. அவள் வாழ்க்கையில் 60 வருஷம் வீணாய் போகலை, நிறைவுக்கு வந்துச்சு. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். எந்த வயசுல உன் வாழ்க்கை வீணாய் போகலை, எந்த நாளும் உனக்கு வீணாய் போகலை. ஒரு நிறைவான வளர்ச்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். சில சமயம் விழுத மாதிரி தெரியும், சிலது எழுகிற மாதிரி தெரியும், சிலர் ஏன் நம்ம இருக்கிறோன்னு தெரியும். எனவே சில சமயம் நம்ம வெறுப்போடும் வேதனையோடும் கண்ணீரோடு வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட் இல்லை. ஆண்டவர் பாவ மனிதனுக்குள்ள இருக்கிற தொடர்பில் வாழ்கும்போது நமக்கு இருக்கிற வீழ்ச்சி என்னதுன்னு காண்பிக்கிறாரு. அந்த வீழ்ச்சி நம்முடைய வெற்றியின் படிக்கட்டா மாறும். நீங்க விழுந்ததை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிற வேண்டாம். நீ வாழ்றதுக்கு துடிக்கிற ஒரு புதிய துடிப்போடு வா. முந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம். ஆவியானவர் உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத கர்த்தர் காத்திருக்கிறாரு. யோனா 3 சாப்டர் பேசுறான். 4வது சாப்டர் கர்த்தர் பேசுறார். உலகம் 3 பரிமாணத்தை தான் பார்க்குது. நீ வெறும் ஆவி ஆத்மா சரீரத்தை பார்த்துட்டு இருக்கிற. உனக்கு இருக்கிற பரிணாம வளர்ச்சி அல்ல, உனக்கு பரிபூர்ண வளர்ச்சி. விஞ்ஞானம் பரிணாம வளர்ச்சியை பற்றி பேசுது. தேவன் உன்னை
பரிபூர்ண வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணுன்றாரு. பிசாசு திருடன், திருட, அடிக்க அல்லது கொல்ல, அழிக்க வரான். உன் விசுவாசத்தை விட்டுறாத. எந்த சூழ்நிலையும் அதை கட்டி எழுப்பு. தூங்காத. நான் இன்னும் கூட கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வளர்ச்சியே நமக்கு தெரியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த பொட்டென்ஷியல், அந்த நிறைவு, அந்த மகிமை, உள்ள இருக்கிற அந்த வல்லமை என்னதுன்னு நீ யாருன்னு உனக்கு தெரியாது. உன்னை இந்த உலகத்துக்கு காட்டி ராஜாவா, ராஜரீக ஆசாரியனா கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தான் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உற்சாகமா இருக்கிறீங்க? வெரி குட், நல்லா உற்சாகமா இருக்கிறீங்க. உலகத்தின் தொடர்பு விழுந்து போன மனிதனின் அடையாளம். நான் இன்னும் பாவத்தில் தான் வாழ்கிறேன். நான் இன்னும் ஆதாமோடு தான் தொடர்போடு இருக்கிறேன். அந்த தொப்புள் கூடி என்ன பண்ணல, எனக்கு அறுக்கப்படலை. நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறேன். நான் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறேன். நான் ஒரு கொலையே செஞ்சிடுறேன். நான் மோசமானவனா வாழ்கிறேன். நான் வாழலாம். நான் சொல்கிறது நான் இல்லை. நீ வேற உடனே நானும் சொன்னோன்னு ஆஹா இல்லை. அப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே. எப்போ பார்த்தாலும் நீன்னு சொல்லும்போது நம்ம ஒன்று ஒன்றா நான் குற்றப்படுது நான் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுங்கள் யார்? நான் எதை செஞ்சாலும், ஒரு கெட்ட வார்த்தை நீ பேசினாலும், ஒரு கெட்ட பக்கத்தை பார்த்தாலும், ஒரு கெட்டு போன ஒரு மனிதனோடு தொடர்பு வச்சாலும், ஒரு கெட்ட வாழ்க்கைக்கு எங்கேயோ ஒரு ரகசியமான ஒரு தொடர்பு, ஒரு கெட்ட வாழ்க்கைக்கு, ஒரு அழுகின ஒரு பொருளை சாப்பிடுகிறது கழுகு. அது பிணம் தின்னி கழுகு. இந்த பாவ மனுஷனுக்கு அதுதான் விருந்து. செத்து போன எலி, செத்து போன பாம்பு, அதுதான் இந்த பாவ மனுஷனுக்கு விருந்து. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ தூரம் ஓடி வரோன்னா, தேவனுடைய வார்த்தை தான் என் வாழ்க்கைன்னு ஓடி வரும்போது புதிய மனிதனுடைய பரிணாமத்தை பார்க்குறீங்க. ஒரு பரிபூர்ணத்தை நோக்கி போறீங்க. அதான் இயேசு சொல்றாரு, நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோபம் வரக்கூடாதுன்னு இல்லை. ஒரு கோபம் உன்னுடைய முகத்தினுடைய கொடூரத்தை காண்பிக்கிறது. ஒரு காமம் வரக்கூடாது என்பது இல்லை. ஒரு காமம் உன் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நம்ம சொல்ற சில காரியங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும். சந்தோஷமாக வாழ்றதுக்காக எதை நினைச்சோமோ அது சாத்தானுடைய கொக்கி. மீன் பிடிக்கிற அது என்னது, மீன் பிடி முள்ளு. அந்த தீனியை போட்டு ஒரு புழுவை போட்டு நம்மளை இழுத்துட்டான். நல்லா கவனிங்க, ஒரு புழுவை போட்டு நம்மளை என்ன பண்ணிட்டான், இழுத்துட்டான். அதில் சிக்காம பரிசுத்தம் என்பது பூரணமான அழகு. அவர் பூரணராய் இருக்கிறது போல நாமும் பூரணராய் கடந்து போக, ஒரு பூரணத்தை, ஒரு நிறைவை, ஒரு ஃபுல்னஸை அடைய நீ என்னைக்கு மனம் திரும்புறியோ உன்னோடு கூட ஆவியானவர் இருப்பார். உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். நீ எந்த சபையில் இருந்தாலும், நீ எவ்வளோ நேரம் பைபிள் படித்தாலும், நீ ஆவியில் நிரம்பி குதிச்சாலும், எவ்வளவு ஆவிக்குள்ள நிற்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய வெளியான அடையாளங்களை நீ காண்பிச்சாலும், உள்ள பாவம் கிரியை செய்யும். உள்ள பாவம் இருக்கலாம், மீறுதல் இருக்கலாம், அக்கிரமம் இருந்திருக்கலாம். எனக்கு இருந்திருக்கு, நான் போராடி இருக்கிறேன். ஆனா என்னைக்கு ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட செயல்படுறாரோ அதுதான் மீட்பின் வரலாறு. நான் வெளியான அடையாளத்தில் பார்க்க வேணாம், எனக்கு என்னோடு கூட ஆவியானவர். அப்படி குமாரனை யோவான் சொல்றாரு, அவரை அளவில்லாத ஆவியினால நிரப்பினார். அவருடைய பாதரட்சையின் வாரை தானே அவர் வந்து நின்னா
அவர் காலை அந்த பின்னாடி கட்டியிருப்பாங்க. அந்த செருப்பு அன்னைக்கெல்லாம் தோல் செருப்பு தானே, அடியில் வச்சு வாறு போட்டு கட்டியிருப்பாங்க. நமக்கு பக்கல்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரி இருக்கும். அதை குனிஞ்சு அதை கழட்டுறதுன்றது கஷ்டம். உட்காந்து தான் என்ன பண்ண முடியும், ஒன்று ஒன்றா கழட்டணும். அவருக்கு சில அவரை சின்ன வாலிப வயசு, அதனால் நான் ஓடி வந்து அவருக்கு அந்த செருப்பை குனிஞ்சு அதை கலட்டுறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. யார் சொல்கிறான்? ஸ்ரீகளில் பிறந்தவன்ல யோவானை விட பெரியவன் யாருமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து அவன் தன்னுடைய முடியை சிரைக்கலை. இன்னைக்கு புதர் மாதிரி வளர்க்குறோம், ஆனால் அன்னைக்கு நசரைய விரதம், அந்த விரதத்தை எடுக்கலை, அப்படி தான் வாழ்ந்தான். உணவு காட்டு தேனும் விட்டு கிளியும், உடை ஒரு ஒட்டகத்தினுடைய முடி. பார்க்கறதுக்கு பைத்தியக்காரமான வாழ்க்கை. ஆனால் அவன் கூப்பிட்ட போது கலிலேயாவில் இருக்கிற மக்கள், யூதேயாவில் இருக்கிற மக்கள், பரிசேயர் சதுசேயர், சேராத மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. ரோம போர்ச்சவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஒரு நல்ல செய்தி இல்லை, கேட்கும் போதே விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவீங்க. மரத்தின் வேர் அருகே கோடாலி வைக்கப்பட்டிருக்கிற, நான் ஞானஸ்நானம் பெற்றது அந்த ஒரு வசனம் தான். மரத்தின் வேர் அருகே கோடாலி என்ன பண்ணுது, வைக்கப்படும். இன்னைக்கு இரவு நீ மரிச்சா நீ எங்கே போவ? 21 வயசுல கேள்வி. பயந்து போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இன்னைக்கு பயமே இல்லாமல் மக்கள் வாழ்கிறாங்க. பயந்து போய் ஒரு குளத்தில் கொண்டு போய் பாஸ்டர் ஆசிரியர் அன்னைக்கு இல்லை, பாண்டிச்சேரியில் ஏஜி சபையினுடைய போதகர், அன்னைக்கு போய் அந்த வசனத்துக்கு பயந்து தான் போய் என்ன பண்ணேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில், பெந்தகோசை வாழ்க்கையில், வெளியான அந்நிய பாஷையில், வெளியான அடையாளங்களோட நீயே ஒரு தீர்க்கதரிசியா, நீயே ஒரு போதகனா, நீயே வெளியில் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் உள்ள ஆவியானவர் வந்து அவருக்கு ஒரு முழுமையான இடம் கொடுக்கிற வரைக்கும் நீ ஆவிக்குரியவன் அல்ல. ஆவியினால பிறந்த பிறகுதான் நம்ம ஆவிக்குரிய மனுஷனாவே வாழ்றோம். அது வேற உலகம், அது வேற உலகம். நீ தேவதூதனை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் உயிர் விடும்போது கூட ஸ்தேவானுடைய முகம் அப்படி பிரகாசித்தது. அதை சொல்லும்போது யஷ்வந்த் குமாருடைய மரணத்தை சொல்லும்போது திரும்பி 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 நினைச்சேன், ஆண்டவரே உம்மை பார்த்து அந்த பரலோகத்தை தரிசித்து அப்படி உயிர் போகுமானால் அது பெரிய மகிமை. ஒரு காலை எடுத்துட்டாங்க, நாங்கள் போய் பார்த்தோம், நல்ல ஓடுன ஒரு கால், ஆனாலும் அவருடைய ஊழிய நிற்கல. சொன்ன மாதிரி அவர் வீல் சேரை வச்சுக்கிட்டு எங்கனாலும் ஊழியத்துக்கு போயிடும், அவ்வளோதான், அது நிறுத்தலை. ஆவிக்குரிய மனிதனுடைய வைராக்கியத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் கை உனக்கு ஒரு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கையுடையவனாய் நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒரு கையுடையவனாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பகுதி எப்படி இருக்க வேண்டும், a transformed outlook in life வாங்க. வாழ்க்கையினுடைய வெளிப்பகுதி, வெளி தோற்றம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து சொல்றது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப் என்ன பண்ணும்? இன்னைக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து பாருங்க, மரித்தோரிலிருந்து அவர் என்ன பண்ணாரு? எழுந்தார். மரண வாசனை அவருக்குள்ள வீசல.
அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. செழிப்பான சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. அதை சுதந்திரிக்கிறதாக இருந்தது. ஒரு மனிதன் வாழ வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை என்பது உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அர்ப்பணித்த போது இயேசுவை கொண்டு தேவன் செய்த காரியம். ஒரு நாளும் தூக்கம் இல்லைனாலும் அவருடைய பலன் குறையல. பசியாக இருந்த போதிலும் அவர் பசியாக இல்லை. அவர் பலவீனமாக இருந்த போதும் அவர் பலவீனமாக இல்லை. அவரை துக்கப்படுத்துகிற சம்பவங்கள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டின போது கூட சம்பவங்கள் இருந்த போது கூட அவர் துக்கமாக இல்லை. அவர் குடும்பத்தில் அவங்க தகப்பன் மரித்த போது குடும்பமே அவரை நம்பி தான் இருந்த போதிலும் குடும்ப பாரம் அவரை தாக்கலை. சுத்தி புயலும் சுத்தி அலைகளும் சூழ்ந்து மரணத்துக்கு ஏதுவாக இருந்தபோது கூட ஒரு மரண பயம் அவர்கிட்ட இல்லை. 6000 பிசாசு. எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அப்படி ஒரு லேகியோன் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். லேகியோன் மாதிரி 6000 பிசாசு வந்தாலும் அலட்சியமாக பாட்டு போனாரு. இயேசுவே எங்களை காலத்துக்கு முன்னாடி பாதாளத்தில் தள்ளுறதுக்காக வந்துங்க கத்துறான். அவருக்கு பயமே இல்லை. பிசாசு நம்ம சொல்கிற மாதிரி பிசாசு ராத்திரி கனவுல வந்தான், அந்த மாதிரி பிசாசு போராடுனா, பிசாசு எந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு வேலையே இல்லை. அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. பிசாசு சில காலம் அவரை விட்டு போனான். திரும்பி திரும்பி எவ்வளோ என்ன பண்ணா சோதிச்சான். ஆனால் அவர் என்ன சோதனை இருந்தாலும் சோதனையை ஜெயிச்சு வாழ்ந்தார். மாசற்ற வாடாத சுதந்திரத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். சுதந்திரம் என்பது நல்லா கவனிங்க, பாவத்துக்கு அடிமை இல்லை, பயத்துக்கு பயமே இல்லை, துக்கத்துக்கு வேலையே இல்லை, துயரத்துக்கு நாளே இல்லை, பலவீனத்துக்கு உடம்புல இடமே இல்லை. எத்தனை சுதந்திரம் சொல்லலாம் நம்ம? சுதந்திரம் சொல்றது என் கருத்து சுதந்திரமாக போகுது, என்னுடைய வார்த்தை சுதந்திரமாய் போகுது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை இன்னைக்கு சுதந்திரமாக என்ன பண்ணுறேன், எந்த ஆட்சியிலும் செய்து முடிக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி முடியணுமோ அதுதான் கரெக்டாக போய் என்ன பண்ணுது முடியுது. வாழ்க்கை எப்படி முடியுது அப்படின்னு பார்க்கும்போது எது எப்படி முடியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் தான் நான் ஒரு முடிவை வச்சிருக்கிறேன். அதுதான் உலகத்தை என்ன பண்ணுது ஜெயிக்குது. இது வித்தியாசமா இல்லை நம்ம கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. வாடாத நித்திய சுதந்திரமான காரியம். நாம் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிற, எனக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக பேசுகிறேன், என்ன உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஒரு ஆழமாக புரியல. நம்ம எதனால இன்னைக்கு எது வந்துடுமோன்னு பயப்படுறோமோ, எது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எது நம்ம வாழ்க்கையில் பயத்தை கொடுக்குன்னு நினைக்கிறோமோ, எது போராடும்னு நினைக்கிறோமோ, எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அந்த அவமானம், அந்த நிந்தை, அந்த பிசாசு, அந்த உலகம், இந்த ஊர், அந்த உறவு, இந்த மதம் எல்லாம் அவருக்கு எதிராக வந்துச்சு. ஆனால் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? இவ்வளோதான் இல்லை? எவ்வளோ ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் தரத்தை யோசிச்சு பாருங்க. இயேசு வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை, அந்த கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற நம்பிக்கைக்காக தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், வாழ்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு தான் எனக்கு ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா இந்த பழைய வேஷத்தை, இந்த சரீரத்தில் இருக்கிற அந்த உடையெல்லாம் என்ன பண்ண, பழைய துணியை தூக்கி கழட்டி போட்டுட்டு ஒரு புதிய மனுஷன் என்ன பண்ண தரித்துக்கொள்ளு. எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைஞ்சாலும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டாலும் சோர்ந்து போகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் விழுந்து போகிறது இல்லை. அதுதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் சிந்தை தான் எனக்கு எடுக்குது. மனம் போல் தான் வாழ்க்கன் வாங்க. என் சிந்தை தான் எனக்கு எடுக்குது. அவருக்கு பரிசுத்த சிந்தை மாத்திரம் தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அந்த பரிசுத்த சிந்தை நம்ம மனசுக்குள்ளே வரணும்னா இப்போ பார்த்தாலும் ஆவியானவரே, என்னுடைய துர்மனசாட்சி நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. வரும்போதெல்லாம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் சிங்கத்தை மிதிக்கணும், பாம்பை மிதிக்கணும், தேலை என்ன பண்ணணும், நசுக்கணும், கரப்பாம்பூச்சியை நசுக்கணும். இல்லை, கரப்பாம்பூச்சி என்ன பண்ணணும், கரப்பாம்பூச்சி. சூழ் மேலே ஏறி நிற்கிற ஆளெல்லாம் பார்த்துருக்கிறேன். இது வெளியில செய்யறவன் வீரம்ன்றான், வெளியில செய்யறவன் வீரன், உள்ள செய்யறவன் தான் பரிசுத்தன். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? வெளியே செய்யறவன் வீரன். ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயந்தா நீ ஒரு கோழை, அது இல்லை. எத்தனையோ நாரி போகிற நிறையா காரியம், குப்பையில் வாழ்கிற காரியம் நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணலாம், கெடுக்கலாம். உள்ள நீ போராடி ஜெயிச்சினா அப்போ தான் நீ பரிசுத்தன். அன்று சொல்கிறாரு, எபிரேயர் 10:22 வாசிக்கும் போது, துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். எனக்கு இப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன். என் மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ள, உங்கள் பாத்திரத்தில் என்ன இருக்குது அது தெளிச்சிருங்க. வெளியில் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் தெளிச்சிரு. நல்ல சுத்த ஜலத்தால, சுத்த ஜலம் என்பது கர்த்தருடைய வார்த்தை, அதனால கழுவப்பட்ட சரீரம். இந்த வசனம் எபிரேயர் 10:22, எபிரேயர் 10:22, எபிரேயர் 10:22 எனக்கு நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே, துர்மனசாட்சி எனக்குள்ள ஒரு மனசாட்சி எப்பொழுதுமே சொல்லுது, நீ என்ன பெரிய, நீ செய்யாத தப்பா, உன்னை விட மோசமானவன் யார் இந்த சர்ச்சில், நீ ரொம்ப யோக்கியமா? இந்த கேள்வி எனக்குள்ள வரும். உனக்குள்ள வருதா? நீ என்ன பெரிய யோக்கியமா? இந்த துர்மனசாட்சி நாறுது. இது நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல தெளிக்கிறதுன்றது சாணி, தெளிக்கிறது என்பது டெட்டாலு, தெளிக்கிறது என்பது பன்னீர், தெளிக்கிறது என்பது நம்ம ஊர் வாசனை எடுத்துக்குமே, என்ன தெளிப்பாங்க, தெளிக்கிறது விதை. அந்த இடத்துல அப்படி இல்லை, அது சுத்திகரிக்கிற சொல்லுது. தெளிக்கிறது வேற என்ன தெளிப்பாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க கோமியெல்லாம் தெளிப்பான். இதாலே சாணியிலும் கோமியத்தாலேயுமே கழுவிட்டு உட்காந்துடே பையப்பா. நீங்கள் மெடிக்கலில் போய் பாருங்கப்பா, கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, டெட்டால் ஊற்றி இன்னும் அதை கொஞ்சம் நெருப்பில் காட்டி ஒரு ஊசி போட்டு பல்லில் ஏதோ அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க. அதுக்கு நல்ல ஊசியை நல்ல சூடாக்கி அப்புறம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, நல்ல முதல் வச்சுங்க, சரி பண்ணுங்க, உள்ளே வச்சு அது மேலே உள்ள ரூட் கேனல் பண்ணுறாங்க, பல்லு ஸ்ட்ராங் பண்ணுறது ரூட் கேனல் பண்ணுறாங்க, அதுக்கு பண்ணுறாங்க. அவங்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிறத கவனிச்சுட்டே இருந்தேன். அதை போய் அந்த ஒரு நர்ஸ் அந்த சிரிஞ்சை தொட்டுருச்சு, தூக்கி போடு வெளியே. அந்த சிரிஞ்சை தொட்டுருச்சு, வெளியே தான் தொட்டுச்சு, போய் அந்த ஊசியை தொடலை, தூக்கி போடு வெளியில். புதுசாக கொண்டா, திரும்பி சுடு பண்ண, திரும்பி சுத்தம் பண்ண, கொண்டு திரும்பி வைக்கணும். ஒரு சின்ன அழுக்கு கூட பல்லுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளே போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணிடும், இதாகிடும், சுத்தமாக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் அதை எவ்வளோ தூரம் சுத்திகரிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக ஒரு ஜெர்மு உள்ளே வரக்கூடாது. ஜெர்ம்னா கிருமி
கிருமி உள்ள வராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுதான் தெளிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். உடம்புல கொஞ்சம் அரிப்பு வருது, உங்களுக்கெல்லாம் அரிப்பு வராத உடம்புன்னு நினைக்கிறேன். நான் என்ன நம்ம போட்டு தடவுனா அது ஒன்றும் சரியாகல. கொஞ்சோண்டு நல்ல சூடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சளையும் போட்டு, நான் மஞ்சள் குளிச்சு செஞ்சு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு இருக்குல்ல, அதை போட்டுட்டு அதை கொஞ்சம் குளிக்கிறேன். குளிச்சுட்டா அந்த அரிப்பு, கொசு கடித்தாலே எனக்கு அலர்ஜி உடம்புல. ஒன்றும் ஆகலை, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். வேறு தேவைப்படுதுன்றேன் நான் இந்த உடம்புக்கு. இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணல, என்னென்னமோ அது நிறையா யூஸ் பண்ண, அது யூஸ் பண்ணல. இப்போ இதுவே இயற்கையாகவே மஞ்சள் ஒரு நல்ல உடம்புக்கு ஓகே. அதே மாதிரி உப்பு அதுவும் இருக்குது. அது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வைத்தியமும் சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். ராத்திரியில் ஒரு ஓப்பனாக ஒரு கதை சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராத்திரியில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த மாதிரி சூடாக தண்ணியை போட்டு கழுவிட்டு படுத்திங்கன்னா உங்கள் சரீரத்தில் அந்த எண்ணம் வராது. எந்த எண்ணம்னு சொல்ல மாட்டேன், உங்கள் சரீரத்தில் தீமையான ஒரு எண்ணம் வராது. ட்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் என்ன சொல்லுவீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதையும் வசனம் சொல்லுது. சுத்த ஜலத்தால் நம்ம வாசிக்கும் போது பார்த்தாடா, அதனால தான் திரும்பி சொன்னேன், எபிரேயர் 10:22, எபிரேயர் 10:22. ஜெர்ம் இல்லாமல் உள்ளே பார்த்துக்கணும், ஒரு கிருமி இல்லாமல் பார்த்துக்கணும். என் சரீரத்திலையும் என்ன பண்ணக்கூடாது, அது வரக்கூடாது பார்த்துங்க. உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அப்போ தேவனிடத்தில் சேருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் அதே 15 17 வரைக்கும் வாசிக்கும் போது இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா ஆகிட்டிருக்கு அப்படின்னு உள்ள இருந்து சாட்சி கொடுக்கிற யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்டவர் ஆவியானவர். அதனால அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவளுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவளுடைய பாவங்களையும் அவளுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாவம் அக்கிரமத்தை நான் நினைக்கல. ஏன்? அவங்களுக்கு இருதயத்தில் அந்த பிரமாணத்தை கொடுத்தேன். கல்லில் கொடுத்த போது, 10 பிரமாணத்தை கொடுத்த போது அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவங்கள மாதிரி இருந்தாங்க. அதை தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரை நம்ம பெறும்போது நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை எழுதி வைக்கிறார். ஆமென். இப்படிப்பட்டதாக இருக்கும்போது என்னுடைய மைண்ட், நான் புதிய மனிதனாய் மாறணும்னா, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதை நான் உணர்ந்து வாழணும்னா, கிறிஸ்துவின் மனம் போல என்னுடைய மனமும் மாறதான். மனம் திரும்புங்கன்னு சொல்றார். கிறிஸ்துவின் மனம் மாறினது போல, அல்லது கிறிஸ்துவின் மனம் மாறல, கிறிஸ்துவின் மனம் இருந்தது போல. மனம், திரும்பி சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். மனம் ரொம்ப முக்கியம். மனம் கண்டபடி அலைஞ்சா மானம் கெட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? மனம் கண்டபடி அலைஞ்சா மானம் கெட்டு போயிடும். அப்போ அந்த மனம் கிறிஸ்துவின் மனம் போல மாறணும்னா, ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறத அறியறதுக்கு தான் அந்த பிரமாணம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில்
கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். இன்னைக்கு கொஞ்சம் தீர்மானமாக எடுத்தேன். எனக்கு வேறு செய்தி கொடுக்கணும். காலையில் ஆவியானவர் என் உள்ளத்தில் சொன்னனால உங்களுக்கு விசேஷமான சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். என் மேலே உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நான் சத்தியத்தை பேசுகிறேன். சத்தியத்தை பேசுகிறதுனால நான் சத்துருவானா அதுக்கு எனக்கு கவலையே இல்லை. நான் சொல்கிறது நீ இதை சாப்பிடாத, நீ அதை செய்யாத, நீ இதை செய்யாத சொல்லலை. பிரமாணத்தை உள்ள வை. உன் மனதை ஆவியானவருக்கு கொடு. ஆவியானவரோடு பேசு. மனதில் பேசிக்கிட்டே இருக்கிற அது உட்காந்து பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட பேசுங்க, பரிசுத்த ஆவியானவரை நான் எப்பொழுதும் உமக்குள்ளே வாழணும், பரிசுத்த ஆவியானவரை நான் இயேசுவின் நினைவில் வாழணும், பரிசுத்த ஆவியான நான் பிதாவுக்கு நான் ஊக்கமாக அன்பு கூறணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுங்க, நல்ல ஒரு பாடல் எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி ஒரு பாடலை மனசுக்குள்ளே பாடி துதிச்சு ஆராதிச்சு வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் மாறுவான். நாக்கில் 10,000க்கு மேற்பட்ட ருசியுள்ள அந்த முட்டுகள் இருக்கு. உனக்கு எத்தனை ருசி தெரியும்? 10,000 ருசிகளை ருசிக்கக்கூடிய அந்த ருசி முட்டுகள் இருக்கு. ஆவிக்குரிய மனிதனுடைய உணவு இனிமையாக இருக்கும், உணர்வு இனிமையாக இருக்கும், உண்மை இனிமையாக இருக்கும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜெயிலு, ஆனால் மற்றவங்களை ஊக்கப்படுத்தி விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தரிசனத்தை வெளிப்படுத்துறதுக்கு சிறைச்சாலைக்குள்ளே இருந்த யோசேப்பால முடிஞ்சிச்சு. குறை சொல்லலை கர்த்தர் மேலே. எந்த வாழ்க்கையும் அவனுக்கு ருசியுள்ள வாழ்க்கையாக இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் வைத்துட்டார். உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமா தோன்றும். என்ன சார் சினிமா பார்க்க மாட்டீங்க, சிகரெட் குடிக்க மாட்டேன்றீங்க, குடிக்க மாட்டேங்கிறீங்க, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்க, அந்தால் பைத்தியம். எவ்வளோ பேர் சொல்ல 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 தேவன் என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உன்னை 10 பேர் பைத்தியம்னு சொல்லணும். உலகத்துக்கு நம்ம பைத்தியக்காரங்க. உலகத்துக்கு நம்ம யாரு? பைத்தியக்காரங்க. நல்லா கவனிங்க. பைத்தியக்காரன் எத்தனை பேர் பைத்தியக்காரன் மாதிரி சில சமயம் இருக்கணும். அத்தனை பேர் என்ன சொன்னாலும் அவன் பேசுகிறத பேசிக்கிட்டு அன்னை பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க. அவன் செய்கிறத செஞ்சுட்டு நீ பைத்தியக்காரனா இருன்னு நான் சொல்லலை. பைத்தியக்காரனை போல் அவங்க நினைச்சாலும் நீ தான் ஆவிக்குரியவனா என்ன பண்ணுற, வாழ்கிற. உனக்கு தெரியும் உள்ளே இருக்கிற சந்தோஷம், உள்ளே இருக்கிற மேன்மை. அப்போ ஆவிக்கேற்ற பிரகாரமாய் கவனிங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். அவனுக்கு அது அறியல. அடுத்த வசனம் வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கவனிங்க, நிறுத்திடுங்க. நிதானிக்கிறான்னு சொன்ன பிறகு வேகமாக போறீங்க. ஆராய்ந்து நிதானிக்கிறான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய இழப்பு வந்தது காரணம் நம்முடைய அவசரம்தான், நம்ம ஆத்திரம்தான், நமக்கு ஆராயமாக பண்ணது தான். நிதானித்து அறியலை. நிதானிச்சா அறிஞ்சிருப்போம். ஆண்டவன் ஒரு நிதானத்தை தரணும். ரோட்டில் போகும்போது நிதானம் இல்லாதனால தான் இந்த நிறைய பேர் கை கால் போச்சு, சுகம் இல்லாமல் போனாங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, செத்து போனாங்க. நிதானம் ரொம்ப அவசியம். சொல்லித்தர சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆவிக்குரியவனாக நான் நிதானிக்கணும். ஒரு நிதானம் வேணும். ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். வந்து உட்காந்து நம்மள்கிட்ட உட்காந்து இயேசுவை பார்த்து நீங்கள் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, அப்போ நம்புவோம். நீங்கள் நம்புறதுக்காக நான் வரல, நான் செய்கிறது செய்வேன். ஏரோது உமை பிடிக்க வகை தேடுறான், அவன் கொலை செய்ய வகை தேடுறான். போய் அந்த நரிக்கு சொல்லுங்க, இன்னைக்கும் நாளைக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சு 3ஆம் நாளில் என்ன பண்ணுவேன், நிறைவேறுவேன்னு சொல்லுங்க, நான் பூர்ணமாகுவேன்னு சொல்லுங்க. அப்படி வாழ்க்கை. நரிகளுக்கு குழி இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு
கூடியிருந்தது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனால் ராஜா கூட எந்த ராஜ்யமும் இந்த ராஜாவை அசைக்க முடியல. உனக்குள்ள இருக்கிற ராஜா, உன்னோடு இருக்கிற ராஜ்யம், அதை யாராலும் அசைக்க முடியாது. அவனால் நிதானிச்சு அறிய முடியாது. நாம் ஆவிக்குரியவன். சொல்ல, நான் யாரு? நான் என்னை யாரை ஆராய்ந்து நிதானிக்க முடியும்? ஏன்னா நான் ஆவியினால் நடக்கிறேன், மாம்சத்தின்படி என்ன பண்ணலை, நடக்கலை. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக, ஏன் சொல்றேன்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு எவனாலும் போதிக்க முடியுமா? எனக்கு இருக்கிற ஆவியானவரை யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை போதித்து நடத்துகிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. சுதந்திரம் பெற்றவங்க உற்சாகமா இருக்கிறீங்களா? சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்றேன். ஒரு நேரம் எனக்கு கடந்து போகுது. தேர்ட் வந்து forget the world and embrace the new. அப்படின்னா பழச விட்டுடுங்க, புதுசை பிடிச்சுங்க. வந்து பழைய திராட்சை ரசத்தை கொண்டு வந்து புதிய துருத்தியில் ஊற்றுனா துருத்தியும் கிழிஞ்சு போயிடும், திராட்சமும் ரசம் கொட்டிடும். நீ இதை போய் மற்றதோடு கூட இணைச்சி என்ன பண்ணாத, பேசாத. மற்றதோடு இணைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காத. பழைய உலக தொடர்பு உடையவங்களா இல்லை. அடிக்கடி சொல்லும், நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நான் மனிதனாக வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மனிதனாக வாழ்கிறதுக்கு நிறைய போதனை வச்சுருக்கிறாங்க. நான் தேவ மனிதனாக வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? நான் தேவ மனிதனாக வாழ விரும்புகிறேன். ஏன்னா ஏசாயாவில் 62வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். பிறகு நம்மளை பார்த்துலாம், கிறிஸ்தவன்ற பேரு நாம நமக்கு வச்சது இல்லை, அது நம்முடைய மதமும் அல்ல. கிறிஸ்தவன்றது ஒரு மதமே அல்ல, அது நாம நமக்கு வச்ச பேர் இல்லை, அப்போஸ்தலர் வச்ச பேரும் இல்லை, இயேசு வச்ச பேரும் இல்லை. இயேசு இந்த பூமியில கிறிஸ்தவனை உண்டாக்குறதுக்கு, கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வந்தவர் அல்ல, அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நான் யாரு? அவருடைய பரிசுத்த ஜனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்லுவாங்க. இதுதான் அடையாளம், இதுதான் சாட்சி. கடைசி காலத்தில் இந்த சாட்சி வெளியே என்ன பண்ணும், வரும். அப்பதான் ராஜ்யத்தினுடைய நற்செய்தி சாட்சியாக என்ன பண்ணும், பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு, உலகத்துக்கே முடிவு கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் எழும்பும். அந்த கூட்டம் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவள் என்றும் மற்றவர்களால் சொல்லப்படுகிற ஜனம் சொல்லுவார். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பாருங்க, ஒரு ராஜ்யம் உனக்கு இருக்கும். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ள. கைவிடப்படாத நகரம் என்றும். எவ்வளோ சுற்றி வந்துச்சுங்க, எவ்வளோ போராட்டம் வந்துச்சுங்க. எவ்வளோ ஒருத்தர் சொன்னார், சார் என்னைக்காவது நீங்கள் தொடர்ந்து வாரமெல்லாம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு மொட்டை பெட்டிஷனோ அல்லது கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் வந்துக்கிட்டே உங்கள் மேலே இருந்து, உங்கள் மேலே நிறைய அலிகேஷன் உங்களுக்கு விசாரணைலாம் வந்துச்சுல்ல? ஆமாம், அந்த மொட்டை பெட்டிஷனை அனுப்புனது நான் தான். உங்களை நாங்கள் அழிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்து திட்டமிட்டு வாரந்தோறும் உங்கள் மேலே அனுப்புவோம். ஆனால் உங்களை யாராலும் அசைக்க முடியல. உங்களோடு இயேசு இருக்கிறார் சார். ஒரு வாதியார் சொன்னார், கீழே ஓடுதல் இருக்கிறார், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். மாறி மாறி பெட்டி அந்த ஊருக்கு தாங்க நல்லது செய்ய நினைச்சேன். ஏன்னா அந்த ஊரில் ஒவ்வொருத்தவங்களுடைய சாவு, ஒவ்வொருத்தவங்க ஒரு வாழ்வு, ஒன்றுக்கும் உதவி செஞ்சேன். என் மேலே தான் வாரந்தோறும் ஒன்று பெட்டிஷன்
கூப்பிட்டு கலெக்டர் அப்போல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிட்டு சொல்கிறார், வின்சன் உங்கள் மேலே ரொம்ப இப்போ நிறைய பொறாமல் ரொம்ப இதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க, பார்த்துக்குங்க. அப்படி காட்டுவார் அவர். அப்படி காட்டுவார். பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. காட்டுவார். நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். அங்கேயே கிழிப்பார். நீ கைவிடப்படாத நகரம், கைவிடப்படாத நகரம். எபேசியர் 1:14 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ப்ளீஸ் எல்லாரும் எடுத்து திரும்பி வாசி. எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நான் வாசிச்சு தான் முடிக்க போகிறோம். திரும்பி சொல்லுங்க, அவருக்கு சொந்தமானவர். சொல்லுங்க, நான் யாரு? நான் அவருடைய சொந்தம்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. இவர் என்னுடைய நேச குமாரன்னு அவர் சொல்லணும். சொல்லுங்க, சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நான் அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம் அர்த்தமே இல்லை. அவர் சொல்லணும். யார் சொல்லணும்? பரலோகத்தினுடைய பிதா என்னை குறித்து என்ன பண்ணணும்? சொல்லணும். இவர் என்னுடைய நேச, அவருக்கு சொந்தம். இவன் என்னுடைய பையன்பா, என் மக. அவருடைய மகிமைக்கு. எதுக்காக சொல்லுவாரு? உன்னை மகிமை படுத்தினேன், இன்னும் மகிமை படுத்துவேன். இயேசுவை குறித்து பரலோக பிதா என்ன பண்றாரு? பேசுறாரு. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஒருத்தவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க காரைக்கால, அவனை மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுப்பா. இவங்க 3 பேரும் உட்காந்து பேசுவாங்க. பரலோகத்தில் ஒரு பெரிய சங்கம் இருக்கும். உட்காந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அங்கே மேலே ரெக்கார்ட் ஆகுது. பரலோக ராஜ்யம். உலகத்தில் இஸ்ரேல் பெகாசஸ் வச்சு ஒட்டு கேட்குறான், அவன் அப்படி ஒட்டு கேட்குறான். எல்லாருக்கும் இது எலான் மஸ்க்கு அது தெரியும், இது தெரியும் அப்படி சொல்கிறீங்க. இல்லை, பரலோகம் இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்திருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் தான் தலையை சீவினதெல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்ததெல்லாம் நான் பார்க்கல ராஜா. ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறார். இவ்வளோ மழையில் என் பையன், என் பொண்ணு ராத்திரியெல்லாம் தூங்காமல் என்ன மழை பெஞ்சாலும் பரவாயில்ல போ, நேற்று போகல பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் போயிடுவோம் பரவாயில்ல, இன்னும் 1 நாள் 2 நாள் தான். தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வந்தது நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனால் வர்றது எதுக்காக வரீங்க? என்ன பார்க்கல. இந்த வார்த்தையை கொடுத்தது ஆவியானவர். நான் இப்படி பேசுவேன்னு நான் என்ன பண்ணலை, நானே எதிர்பார்க்கல. நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? கொடுக்குறார் ஆண்டவர் வார்த்தையை, அதை எழுதுகிறேன், டைப் பண்ணுறேன். நீங்கள் சில சமயத்தில் நீங்கள் கேட்பீங்க, ஒரு வேளை கொடுங்க, நான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாழும் முடியாது, தலைய முடியாது. நான் வேணால் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பேசுனது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் கேட்டு பாருங்க. நான் பேசுனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த வெளிப்பாடு ஆவியானவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன் அவர் உங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார்? பிசாசு ஓடுனதுக்காக, வியாதி சுகமானதுக்காக, ஊமையம் பேசுனதுக்காக, குருடம் பார்த்ததுக்காக, குஷ்டரோகி குணமாகினதுக்காக, இதெல்லாம் பெருசா போட்டோ எடுத்து போஸ்டர் அடிச்சு இதெல்லாம் பெருசா பண்ணாதீங்கப்பா. உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷம் வர்றீங்க? இதுதான் ரொம்ப முக்கியம். இது இல்லை நம்ம அன்னன்னைக்கு நடக்கிற அற்புதத்தை பற்றி பேசுகிறோம். இல்லை, என் பெயரை எழுதி தொகையிட்டு, என் பெயரை எழுதி ஆண்டவர் தொகையிட்டு, இன்னான் இதில் பிறந்தான் என்பதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறான். சாவர வரைக்கும் என்னை ஒரு சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை, நான் சாவர வரைக்கும் உண்மையாக அந்த சபைக்கு இருப்பேன், சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பேன். ஒரு போதகர் கீழே என்ன பண்ணுவேன்? நான் உண்மையாக நடப்பேன். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பேர் போனாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க போனாங்க. ஆனால் நீ ஏன் நீ வரைக்கும் இருக்கிற? அப்படி மகிமைக்கு சொந்தமானவனே. வசனம் சொல்ற
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவருக்கே ஒரு பெருமை. உன்னை தெரிந்து கொண்டதில்ல, உன்னை அறிந்து கொண்டதில்ல, நீ சபைக்கு ஓடி வரதில்ல, நீ கர்த்தருக்கு கொடுக்கிற ஒன்றுலையும் நீ இந்த பொருத்தனைகளை நீ உண்மையாக இருக்கிறதில்ல, நீ ஊழியம் செய்கிறதில்ல, இந்த வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கும் தொடர்ந்து செய்ய போகிறதில்ல, இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கும் தொடர்ந்து செய்ய போகிறதில்ல. இந்த செய்தியெல்லாம் போகணும், மக்களுக்கு என்ன பண்ணணும், போகணும். நான் 100 பேருக்கு அனுப்புகிறேன், ஒருத்தவங்க பார்த்தாலும் அந்த ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த கணக்கு எங்கே இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். அது என்ன ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுறேன், பாடுபடுறேன். ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன பொறுப்பு. இந்த சபையில் நடக்கிற ஒன்று எனக்கு ஒரு பொறுப்பு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அழகாக உங்கள் சேரை எடுத்து போட்டு போகிறீங்க. நேற்று ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு கொஞ்சம் பேச்சு வராது, சேர் இருந்துச்சு, அந்த சேர்கிட்ட வந்து அவன் அதை ஒருத்தர் வச்சுருந்தார், ஏதோ ஒன்று வச்சுருந்தார். அண்ணா கொஞ்சம் எடுங்க, நான் சேரை கொண்டு போய் என்ன பண்ணணும், போடணும், வந்து நின்று பார்த்தேன். நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் நினைக்கிறீங்க யார் தொடப்பம்? நேற்று கொஞ்சம் மோசமாக இருந்தது. இது ஒரு இந்த கொசுலாம் வந்து இங்கே இருக்கிற ஆண்கள் தங்களை வித்தியாசம் பார்க்கல, பெண்கள் தங்களுடைய வித்தியாசத்தை பார்க்கல. ஆண் என்றும் கர்த்தருக்குள்ளே வந்துட்டு ஆண் என்றும் இல்லை, பெண் இல்லை. தொடப்பத்தை எடுத்து பெருக்குனாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம சபையில் பொறுப்பாக என்ன பண்ணுறாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் ஒருத்தவங்க தான் டீ கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். ஏன் ஒருத்தவங்களாம் டீ கொடுத்த பிறகு அந்த இதை எங்கே இருக்குது, ஐயோ ஒன்று கடுக்க நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். உன் தாழ்மையை உன்னுடைய இறங்கி செய்கிறது பணிவிடை. தான் போகிறதை அறிந்தும் பிதாவினது போய் எனக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. பரலோகமே எழுந்து நின்று கரகோஷம்னா எத்தனையோ மணி நேரம் கரகோஷம் கட்டுனது எப்போ தெரியுமா? கிறிஸ்து மரித்தோர்ந்து முதல் பலனாய் போனார அப்போ. திரும்பி இந்த பூமியில் வந்து இந்த பூமி அரசால வருவார அப்போ பரலோகமே இறங்கி வந்து என்ன பண்ண போகுது, மகிமைப்படுத்த போகுது. அந்த மகிமைக்கு போகிறவர் என்ன பண்ண தெரியுமா, இறங்கி துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாதங்களை கழுவிடாருமா, பாதங்களை கழுவிடாரு. நீ நானும் யார்? அவ்வளோ பெரிய தேவன், அவருடைய மகிமைக்கு அளவே இல்லை. கொஞ்சம் தாழ்மை, நீ செய்கிற ஒவ்வொரு தாழ்மையின் காரியம் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற ராஜாவுக்கு அது நிச்சயமாக பெருமை உண்டாக்கும். இன்னைக்கு நான் எனக்காக வாழல ஆண்டவரே, உம்மை பெருமைப்படுத்த எனக்கு கிருபை தாங்க, உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. லிஷால தராபாதிகரா ஒரு கல்குரா பலபா சந்தர பலபட்டிரா ரீதர பலபோரி கரப சந்தர. Dimara matsura bala katumara katire bala baturi. Dimara mosha tara bala batura karabala batara. உம்முடைய மகிமைக்கு, உம்முடைய புகழ்ச்சிக்கு, உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆவியானவரோடு இணைந்து வாழ, ஆவியானவருக்குள் வாழ, அபிஷேகத்துக்குள் வாழ, நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நான் மாற, புதிய மனுஷனை தரித்து கொண்டு வாழ, முந்தினவைகள் ஒடிந்து போனது எல்லாம் புதிதானது என்று உம்முடைய கட்டளைகளை இருதயத்தில் எழுதி வைத்து தேவனுடைய சிந்தனைகளை அறிந்தவன் யார் என்று கேட்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நிறைவேற்றவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அந்த சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. அந்த மகிமையான வாழ்க்கையை வாழ, உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ, உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவனாய் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறபடியினாலே கரங்களை தட்டி உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம்.
ஓ ஷபபா லக்கத்தூர பலபத்தி ரிதலூர பலக்கரபோ ரிபரப ஷபபபப லத்தூர பதீரி ஏரி கல்குர பலபரிக்க பபபபலப தூர பலபரிக்க பபபப ஷதரப ஏரி கலோர பலபரக்கல தோர பலபரக்கட பதர ஓ ஷபபபலபதர. எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.